ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். சுவையான பூரி குருமா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. பூரி குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அரிசி மாவு 2 ஸ்பூன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், கடுகு, ஆயில், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. ஒரு பேன் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகிட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குற அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். மஞ்சத்தூள் 1 பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். தண்ணியோடய சேர்த்துக்கிறேன், ஏன்னா தண்ணியிலே குக் ஆகணும். வெங்காயம் குக் ஆகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். ஹையில் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு இப்போ நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் போதும்னா விட்டுடலாம். ஒரு திக்னஸ்க்காக நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு கொதி வரட்டும். பூரி குருமா ரெடி ஆகிட்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த வீடியோவில் பூரி குருமா மட்டும் போட்டிருக்கேன். பூரி எப்படி உப்பு வர்றதுன்னு தனி வீடியோவாக போடுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வெஜிடபிள் குருமா ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. சுவையான பூரி குருமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.